குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்னன்னா சம் ஆஃப் த பேசிக் ப்ராப்பர்ட்டி இன் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வால்யூம், டெம்பரேச்சர், இவங்க தான் மும்மூர்த்திகள். இந்த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் தான் மொத்த ஆட்டத்தையும் விளையாட போகிறோம். இவங்க வந்து எப்படி வந்து ஒன்றா ஒருங்கிணைப்பாங்க அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் இதில் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், சின்ன வி. வால்யூமில் வந்து அப்பர் கேஸ் லெட்டர் வந்து வால்யூம்னா இது ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்குமே யூனிட் தெரியணும். ப்ரெஷருக்கு யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்க்கு யூனிட் வந்து மீட்டர் கியூபு, இது வந்து கெல்வின் இல்லை டிகிரி செல்சியஸ் கூட சொல்லலாம். அது வந்து நார்மல் யூனிட் கெல்வின் தான் மோஸ்ட்லி நம்ம எஸ்ஐ யூனிட்ல யூஸ் பண்ணுறது. ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து இட் இஸ் மீட்டர் கியூப் பை கேஜி. ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன அப்படின்னு யாராச்சும் கேள்வி கேட்டாங்க, நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டாங்கன்னா, இட் இஸ் த வால்யூம் பெர் யூனிட் மாஸ். இட் இஸ் அ வால்யூம் பெர் யூனிட் மாஸ் அப்படின்னு தெரியும். இப்போ இது 3 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். 3 பேர் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தெர்மோடைனமிக்ஸில் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து யூ. யூனா இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவாங்க. அதோட யூனிட் வந்து எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல் இல்லை நியூட்டன் மீட்டர் கூட சொல்லலாம். யூனா இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவாங்க. அப்பர் கேஸ் லெட்டர். இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னா எனர்ஜி ஸ்டோர்டு வித்தின் த சிஸ்டம் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினால எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, அதான் வந்து இது. ஸோ இது வந்து ஜூல் லா. யூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி. இன்டர்னல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஜூல்ஸ் லா. இந்த ஜூல்ஸ் லா படி தான் இது பண்ணுங்க. அப்போ வந்து when you want to remove the proportion, you have to put the constant வந்து it is specific heat capacity. டெல்டா டியை வந்து டிடின்னு சொல்லுவாங்க, சிவி டிடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வெறும் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்றது போல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் போனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அது வந்து இது வந்து லோயர் கேஸ் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இட் இஸ் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. லோயர் கேஸ் லெட்டர் வந்து அப்பர் கேஸாக மாறணும் அப்படின்னா we have to put mass. லோயர் கேஸ் தெர்மோடைனமிக்ஸ் 2 விஷயம் முக்கியம். இவன் வந்து இன்டர்னல் எனர்ஜி, இவன் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ். எனர்ஜி பை மாஸ். ஸோ அப்பர் கேஸ் லெட்டர்னா வந்து இன்டர்னல் எனர்ஜி, அப்பர் யூ. லோயர் கேஸ் யூ வந்து ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. அதே போல் என்தால்பி அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் வித் இன் த ஓப்பன் சிஸ்டம் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர் சொல்லலாம். ஸோ இங்கே என்னன்னா இங்கே கூட வந்து இங்கே சொல்லும் போதே வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினே சொல்லிடலாம் நம்ம. அப்போ ஈஸியாக இருக்கும். இங்கே சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி வந்து ஸ்மால் h சொல்லிடலாம். அப்போ சேஞ்ச் இன் என்தால்பி ஈக்குவல் டு சிபி டிடி. அப்போ என்தால்பியை மாற்றும் போது மாஸ் வரும். ஸோ ஸ்பெசிஃபிக் என்தால்பி கேபிட்டல் ஹெச்னா என்தால்பின்னு சொல்லுவாங்க, இதோட யூனிட் ஜூலு. ஸ்மால் ஹெச்னா ஸ்பெசிஃபிக் என்தால்பி சொல்லுவாங்க, இட் இஸ் ஜூல் பர் கேஜி. என்தால்பி பெர் யூனிட் மாஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என்தால்பி எப்போ வருவானா ஓப்பன் சிஸ்டத்துக்கு தான் வருவான். இந்த இன்டர்னல் எனர்ஜி எப்போ வருவானா க்ளோஸ் சிஸ்டத்துக்கு வருவோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி டிஃபைன் பண்ணும்போது இட் இஸ் a heat content within the closed system சொல்லுவாங்க due to rise in temperature. இது வந்து heat content in the open system due to rise in temperature வந்து என்தால்பி சொல்லலாம். இதெல்லாம் சின்ன சின்ன புரிதலுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே சிபி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் டிஹெச் பை டிடி. ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சொல்லுவாங்க. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் என்தால்பி அட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதே போல் இந்த இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் சிவி என்னன்னா டியூ பை டிடி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். Specific heat at constant volume is defined as the change in internal energy with respect to change in temperature at constant volume. Specific heat at constant pressure is defined as the change in enthalpy with respect to change in pressure
வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சிங் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதுதான் நம்ம பேசிக்காக இது. அப்புறம் எஸ்னா என்ட்ரோபி சொல்லுவாங்க. என்ட்ரோபினா டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ். எஸ்னா டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிகிரி ஆஃப் டிஸார்டர்னஸ் அப்படி சொல்லுவாங்க என்ட்ரோபியை. ஒரு ஒழுங்கற்ற தன்மை, ஒரு சிஸ்டத்தில் உள்ள ஒழுங்கற்ற தன்மை. அதான் வந்து நம்ம எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னா என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். என்ட்ரோபியோட யூனிட் வந்து ஜூல் பர் கெல்வின். ஜூல் பர் கெல்வின். அதே வந்து ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி அப்படின்னா ஜூல் பர் கேஜி கெல்வின். ஸோ இது வந்து கேபிட்டல் எஸ் பை எம். இட் இஸ் என்ட்ரோபி பர் யூனிட் மாஸ். ஸோ ப்ரெஷர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்? ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. வால்யூம் நமக்கு தெரியும். வால்யூம் வந்து இட் இஸ் அ ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த கேஸ் ஆர் லிக்விட் ஆர் சாலிட். த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து வால்யூம். ப்ரெஷர் யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் யூனிட் மீட்டர் கியூப். டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரியும்? டெம்பரேச்சர் வந்து மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், யூனிட் வந்து கெல்வின். யூனா என்னன்னு தெரியும்? கேபிட்டல் யூனா இட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவாங்க. எனர்ஜி பொசஸ் இன் த க்ளோஸ் சிஸ்டம் சொல்லலாம். இல்லை இப்படி சொல்லலாம், ஹீட் கண்டென்ட் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர் அலோன் இன் ஏ க்ளோஸ் சிஸ்டம். ஸ்பெசிஃபிக் இன்டர் எனர்ஜினா இட் இஸ் இன்டர் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ், யூனிட் வந்து ஜூல் பர் கேஜி. என்தால்பினா இட் இஸ் ஹீட் கண்டென்ட் இந்த ஓப்பன் சிஸ்டம் சொல்லலாம். இல்லாட்டி இட் இஸ் அ ஹீட் கண்டென்ட் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் heat content due to the rise in temperature and flow work. rise in temperature na idan Cv into dt. flow work வந்து Pv வந்து flow work. இது கேபிட்டல் h நால வந்து இங்க mcv dt வரும். ஸோ இதே ஸ்மால் h ன்னு போட்டோன்னா Cv dt, h ஸ்மால் h போட்டிங்கன்னா u plus p, இது வந்து ஸ்மால் v, p ஸ்மால் v. ஸோ இதுதான் வந்து பேசிக் ரிலேஷன். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சிபிக்கும் சிவிக்கும் ரிலேஷனுக்கு சிபி பை சிவி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சிபி மைனஸ் சிவி வந்து இட் இஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் டேஷ் அப்படின்னா இட் இஸ் டு மாலிகுலர் வெயிட் இன்டு கேஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஆர்ன்றது வெறும் கேஸ் கான்ஸ்டன்ட்டு, இந்த ஆர் டேஷ்ன்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த ரிலேஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெய்யர் ரிலேஷன் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். என்டையர் பேசிக் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் இதுதான். ஸோ ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் இன்டர்எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பெசிஃபிக் இன்டர்எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என்தால்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பெசிஃபிக் என்தால்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் என்ட்ரோபினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டுக்குள்ள ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரேஷியோ வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ சொல்லுவாங்க. அப்புறம் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாலிகுலர் வெயிட் அண்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்டையர் இதுக்கும் வந்து தெர்மோடைனமிக்ஸ்க்கும் வந்து இதான் வந்து இது இல்லாமல் கிப்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. கிப்ஸ் ஃபங்க்ஷன்னா ஜின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஹெச் மைனஸ் டிஎஸ். அப்புறம் எல்மோட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எல்மோட் ஃபங்க்ஷன் வந்து யூ மைனஸ் டிஎஸ். இது ஓப்பன் சிஸ்டத்துக்கு, இது க்ளோஸ் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுற வேரியபிள்ன்றது தெரியலாம். ஸோ ஓப்பன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ராசஸ்க்குனா ஃப்ளோ ப்ராசஸ்க்கு வந்து உகந்ததாக இருக்கும். க்ளோஸ் சிஸ்டத்தில் இது பண்ணுறதுலாம் வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ்க்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னாலே வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஃப்ளோ ப்ராசஸ் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம்னா நான் ஃப்ளோ ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.